மேஷராசி மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ தேவகுரு பகவானுடைய பெயர்ச்சி இப்பொழுது நிகழ இருக்கிறது. மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கவரார். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கறக்கு வரோம். பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. குரு பகவானுக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய மேஷராசி என்பது அக்னி ராசி. குரு பகவானுடைய தனுர் ராசி என்பதும் அதே அக்னி ராசி தான். வாழ்க்கை பாவத்தன்மையில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, மேஷராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையில் அக்னியும் தண்ணீர் ரெண்டும் சமமாக பாவிச்சாக வரணும் வாழ்க்கையில். அப்போ தான் வெற்றி கொள்ள முடிய வரும். இதை பற்றி நான் அடுத்தபட்சமாக போட இருக்கக்கூடிய பஞ்சபூத ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வரலாம். ஆக இந்த தண்ணீருக்கு உரியவரும் குரு பகவான் தான், நெருப்புக்கு உரியவரும் குரு பகவான் தான். இந்த இரண்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வணங்கத்தக்க ஒரு மரியாதைக்குரிய ஜலமாகவும் அக்னியாகவும் இருக்கக்கூடியவராக இருப்பது யாருன்னா குரு பகவான் தான். இந்த குரு பகவான் உங்களுக்கு எந்த நிகழ்வுகள் எது போன்ற இடங்கள்லாம் அவர் சக்தியை பெற்றிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். உங்களுடைய மேஷராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா தந்தை ஸ்தானத்துக்கும் தான தர்ம ஸ்தானங்களுக்கும் சகல பாக்கியங்களுக்கும் உரியவராக இருக்கிறவர் யாருன்னா குரு பகவான் தான். அதாவது வாழ்க்கையில் நான் ஒன்றுமே பண்ணலைங்க, ஆனால் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தவங்க திடீர்னு உதவி பண்ணாங்க, என்றைக்கும் என் முன்னோர்கள் சேர்த்து வச்ச ஒரு புண்ணியம் போல் தெரிய வருது, யாரோ ஒருத்தர் கடவுள் மாதிரி எனக்கு உதவி பண்ணாங்க, அப்படி ஒரு சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னா அது இந்த குரு பகவானால் தான் உங்களுக்கு இருக்கச்சே வரும். ஒரு சாமி கிட்ட வேண்டுறீங்க, உங்களுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் சரிங்க, அதுவும் குரு பகவானுடைய அருளால் தான் கிடைக்க வரும். மூதாதையர்கள் சேகரித்து வச்சுருக்காங்க சொத்துக்களை, குறிப்பாக என்னுடைய தகப்பனார் எங்களுக்கு வாழறதுக்கு தேவையான சொத்துக்களை சேகரித்து வச்சுருக்காரு, சேகரித்து கொடுத்துருக்காரு அப்படின்னா குருவுடைய அம்சம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது தந்தையாருடைய சொத்து பத்துகள் எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னா குருநிலை உங்கள் ஜாதகத்தில் சரியில்லைன்னு அர்த்தம். நிச்சயமாக ஒரு தெய்வ அனுகூலங்கள் கொண்ட ஒரு விஷயமா இருக்கக்கூடியது நம்முடைய மூதாதையர்களுடைய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய புண்ணியங்கள், தான தர்மங்கள், இறைவனுடைய அற்புதமான வரம், இவைகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்க வராது. அப்படி கஷ்டங்கள்லாம் இருக்குங்க, சாமிக்கிட்ட வேண்டி எங்களுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் தான தர்மம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் பண்ண முடியவே இல்லைங்க, தடைகளாகவே இருக்க வருது அப்படின்னு ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு இயற்கை ஜாதகத்தில், நீங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த ஸ்தானமாகப்பட்டது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தான தர்மத்துக்கான பலாபலன்களையும் பிதர்களுடைய ஆசீர்வாதத்தையும் தெய்வத்துடைய அனுகூலத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். அதுக்கு காரணகர்த்தாவாக படைக்கப்பட்டவர் குரு பகவான். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நான் என்னுடைய இறுதி பகுதியை நான் விரும்பின மாதிரி தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், மோட்சம் அடையணும்னு ஆசைப்பட்றேன், மகிழ்ச்சியான செலவுகள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், வாழ்நாள் முழுக்க நான் மகிழ்ச்சியாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், கொஞ்சம் நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க, இதுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் முக்கிய காரணமாகனவர். அவர் தான் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள், ஒரு சுப செலவுகள்லாம் விரும்பி செய்கிறீங்க, செய்த செலவுகள் விரும்பி செய்தாலும் நடந்த நிகழ்வுகளும் விரும்பிய வண்ணமே எல்லாம் சிறப்பாக இருக்குன்னாலும் சரிங்க, அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இதே குரு பகவான் தான். தனுர் ராசியும் மீன ராசியும் குரு பகவானுடைய ராசிகள். இந்த இரண்டு ராசியுமே உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா மிக அற்புதமானது. பாக்கியங்களையும் சுபவிரயங்களையும் தரக்கூடியவங்க, நன்மைகளாக தரக்கூடியவங்க. வீண் விரயத்தை விட ஒரு புறம் கர்ம பாவங்கள் கழிவதற்காக கழிச்சு விட்டு உங்களுக்கு அதையும் சுபமாக மாற்றக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு. அப்படியாப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் அவர் பெயர்ச்சியாக இருக்க வர்றது நன்மையா தீமையா அப்படி எடுத்துட்டோம்னா, பொதுவாகவே குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் பெரிய தீமைகளை உண்டாக்க மாட்டார். கொடுக்குறதுன்னா கொஞ்சம் குறையலாமை ஒழிய அளவீடுகளில், மற்றபடி தீங்குகள் எப்பொழுதும் செய்யவே மாட்டார். ஏன்னா அவர் ஒரு மிக முக்கியமான ஸ்தானம். உங்கள் தந்தை மாதிரி அவர் தான். ஒரு தந்தை ஒரு பிள்ளை அழிஞ்சு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, கண்டிப்பாங்க. தப்பு பண்ணால் கண்டிக்க வருவாங்க, அளந்து கொடுக்க வருவாங்க, சீர்திருத்தங்கள்லாம் செய்ய வருவாங்க, வழிகாட்டுவாங்க இல்லைங்களா? அப்பானா தான் செய்வார் இல்லையா? அதுபோல் குரு பகவான் உங்களுக்கு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க வருவார், கண்டிப்பாக கீழே விடவே மாட்டார். உங்களை எப்படி தூக்கி விட்டுடுவார், மேலே உசத்தி விட்டுடுவார். அப்படியேப்பட்டவர் குரு பகவான். நீங்கள் மிக மிக புனிதமாக போற்றி வணங்கத்தக்க ஒரு சிறந்த தந்தை யாருன்னாக்கா தேவகுருவான பிரகஸ்பதி சுவாமி தான். நவகிரகத்தில் குரு பகவானாக வீற்றிருக்கக்கூடிய பிரகஸ்பதி வியாழக்கிழமையில் நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னாலே உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சில அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க, தெய்வ அனுகூலத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பரம்பரை சொத்துக்கள் அழியாமல் இருக்கணும்னாலும் சரிங்க, தந்தையார் சேகரித்து வச்ச சொத்து கரையாமல் இருக்கணும், மேலும் நாங்கள் பெருக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரிங்க, குரு பகவானுடைய வழிபாடு தான் உங்களுக்கு சிறந்த பலாபலனை தரக்கூடியதாக இருக்க வரும். இது ஒரு பரிகாரமாக நான் சொல்கிறேன். இது வாழ்நாள் முழுக்க வச்சுக்குவாங்க.
இது இப்போதைக்கு மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுக்க வச்சுக்க வரலாம். அப்படியாப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் வந்திருக்கிறாரு. அதை பற்றி நம்ம பார்க்க வரலாம். அதுக்கு முன்னாடி குரு பகவானுக்கு சில அதிகார ஸ்தானங்கள்லாம் வருது. அந்த அதிகார ஸ்தானத்தை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ தான் குரு பகவானுடைய மகத்துவம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலாம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்க வரலாம். வாழ்க்கையில் நீங்கள் முயற்சின்னு ஒன்று பண்ணுறீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சில நேரங்களில் அதில் ஜெயிக்கிறீங்க என்னாலும் சரிங்க, அதில் ஒரு பங்கு குரு பகவானுக்கு உண்டு. வாழ்க்கையில் சொத்து சுகத்தை சேகரிக்கிறீங்க, கொஞ்சம் சந்தோஷமாகவும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அதுக்கும் சரிங்க, குரு பகவானுடைய ஒரு பங்கு இருக்குது. புனர்பூச நட்சத்திரமாக குரு பகவான் உங்களுடைய முயற்சியிலையும் உங்களுடைய சொத்து சுகங்கள்லையும் அவரே இருக்க வரார். குரு பகவானுக்கு பங்கு அங்கேயும் இருக்குங்களா? அதே போல் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கண்டம் வந்திருக்க வேண்டியதுங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன், யாரோ தெரியல, கடவுள் தான் எனக்கு ஆபந்து பண்ணாருன்னு சொல்லி சிலருக்குலாம் சில நிகழ்வுகள்லாம் தெரிய வரும். அதுபோல் ஒருத்தர் நேரம் அது மட்டும் நடந்திருந்தால் எனக்கு மான மரியாதையே போயிட்டுருக்கும், நல்ல வேலை அது நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்லாம் சிலர்லாம் சொல்ல வருவாங்க. இந்த மயிர் முனையில் தப்பிச்சிட்டேங்க நானே சொல்லுங்க தெரியுங்களா, அந்த மாதிரியான விஷயம். ஒரு திடீர் கண்டத்தில் திடீர் விபத்துகள்லாம் இருந்து தப்பிக்க வர்றது, இன்றைக்கி நான் நல்லபடியாக ஆரோக்கியமாக நான் வாழறேன், ஆயுளோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிக்கெல்லாம் காரணமாக ஒரு அமைப்பாக இருக்கிறது யாருன்னா, அப்படி வாழ வைக்கிறதும் துன்பங்களிலிருந்து உங்களை காபந்து பண்ணக்கூடிய சக்தியாகவும் இருக்கிறது யாருன்னாலும் சரிங்க, குரு பகவான் தான். அதே போல் ஒரு திருமண வாழ்க்கை, நீங்கள் ஆணோ பெண்ணோ ஒரு வாழ்க்கை பரவாயில்ல, நல்ல புத்தியோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். எந்த பெரிய வாழ்க்கையில் சிரவுகள் சிரமங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் ஓரளவுக்கு பெருசுப்படுத்தாமல் கொஞ்சம் சுய புத்தியை கொண்டு நல்லபடியாக போயிட்டுருக்கோம். 4 பேருக்கு நல்ல மனுஷால் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், நல்ல தம்பதிகளாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குனாலும் சரிங்க. இதற்கும் ஒரு பங்காக குரு பகவான் விசாக நட்சத்திரமாக உங்களுக்கு இருக்க வரார். குரு பகவானுடைய பங்கு இந்த முக்கியமான ஸ்தானம், திருமண வாழ்க்கை, உங்களுடைய ஆயுள், இதுலேயும் அவருடைய பங்குகள் குறிப்பாக இருக்க வருது. அதுபோல் வாழ்க்கையில் எடுத்துட்டோம்னா ஏதோ லாபம் இருக்குது, பரவாயில்ல, நாங்கள் விரும்பின மாதிரி லாபங்கள்லாம் இருக்க வருது, எப்படியோ ஒன்று லாபங்கள் சந்தோஷமாக இருக்க வருது. அதுபோல் நாங்கள் செய்யக்கூடிய செலவுகளும் விரும்பி செய்கிறோம், ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டுருக்க வரோம், அற்புதமான முறையில் வரக்கூடிய சுப செலவுகள் எல்லாம் அற்புதமாகவே நிகழ வருது அப்படின்னாலும் சரிங்க. இதற்கும் குரு பகவானுடைய ஒரு பங்கு இருக்குது. புரட்டாதி நட்சத்திரமாக குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்தும் உங்களுடைய சுபவிரய ஸ்தானத்தில் இருந்தும் மோட்ச ஸ்தானத்திலும் இருந்தும் அவரே வேலை செய்ய வருவார். ஆக குரு பகவானுக்கு இந்த இடத்துல ஒரு அதிகாரம் இருக்குது. அவர் நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்கள் குரு பகவானுடைய நட்சத்திரங்கள். 2 ராசியில் இடம்பெற்றிருக்கும். மிதன ராசியிலையும் கடக ராசியிலையும் புனர்பூசமும், துலா ராசியில் விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரமும், கும்பராசியில் மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரமுமாக குரு பகவானுடைய அதிகார ஒரு நட்சத்திர புள்ளி அங்கே இருக்க வரும். இந்த இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்க வருவார். ஏன்னா அவர் உங்களுக்கு தந்தை கிரகமே அவர் தான், பாக்கியாதிபதி, பாக்கியங்களை வழங்கக்கூடிய அவர் தான் இல்லையா. இந்த இடத்துல இருந்து நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த 3ல் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உங்கள் மேஷராசிக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் இல்லையா. அப்போ பாக்கியங்களை வழங்கணும் இல்லை. இந்த இடத்துல இருந்து ஒரு தீர்க்கமான ஆயுஷை தர்றதும், திருமண வாழ்க்கையை தர்றதும், முயற்சிகள் வெற்றியை தருவதும், சொத்து சுகத்தை தருவதும், லாபங்களை தருவதும், சுப செலவுகளை தருவதும், இவைகள்லாம் ஒரு பாக்கியம். இவைகள்லாம் வழங்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு யாருக்குன்னா குரு பகவானுக்கு தாங்க உண்டு. அந்த குரு பகவான் இப்பொழுது எங்கே வந்திருக்காருன்னா 2ஆம் ஸ்தானம் ரிஷபராசியில் வந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு அடுத்த ராசி. அந்த ராசிக்கு பேர் என்னென்னா குடும்பம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒரு அற்புதமானது. எத்தனை உறவுகள் அமைப்புகள் இருந்தாலும் ஒரு குடும்பம் 4 செவத்துக்குள் இருக்கக்கூடிய உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதில் பலதரப்பட்ட ஜாதக லக்கணங்கள் நட்சத்திரங்கள்லாம் அமைஞ்சிருந்தாலும் கூட அந்த குடும்பம்ன்ற ஒட்டுமொத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் இந்த ரிஷபராசி என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம். நல்ல வருவாய்களை தரக்கூடியதும், தனம்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறது. இந்த 16 வகையான செல்வங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த 16 வகையான செல்வங்கள் நிறைஞ்ச ஒரு இடம் தான் தனஸ்தானம் சொல்லக்கூடியது இந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி, புகழ், ஆயுள், ஆரோக்கியம் இப்படி எல்லாம் இருக்கிறது, சேர்ந்து இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, பாசபந்தமாக இருக்க வர்றது எல்லாம்ன்றது இந்த குடும்பஸ்தானம் சொல்லக்கூடியது. அதுதான் குடும்பம்னா சாதாரண வெறும் பணம்னா பணம்னு நினச்சி கிடையாது. தனம்னா 16 வகையான தனங்களை சேர்ந்தது சொல்லக்கூடியது. எல்லா நிகழ்வும் சேர்ந்த ஒரு குடும்பம், எல்லா நபர்களும் சேர்ந்த ஒரு மூத்த உறுப்பினர்கள் முதற்கொண்டு சின்ன கை குழந்தை வரல இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களே. இந்த குடும்ப உறுப்பினர் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்தாருன்னா, உங்களுக்கு பாக்கியாதிபதி அமர்ந்திருக்காருன்னா குடும்பத்துக்கே ஒரு குதூகலம் இருக்குன்னு அர்த்தம். குடும்பத்துக்கே ஒரு மகிழ்ச்சி இருக்குப்பா. 16 வகையான செல்வங்கள் நிச்சயமாக நமக்கு பெருகும். ஒரு நல்ல ஒரு புகழ், ஆயுள், ஆரோக்கியம் பெருக வர்றது, சுப நிகழ்ச்சிகள் நடத்த வர்றது, வருமானங்கள் பெருக வர்றது, நல்ல தொழில் வளங்கள் பெருக வர்றது, எப்படியோ மகிழ்ச்சி. குடும்பத்தார் எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று நிச்சயமாக நடக்கும் இருக்குது அப்படின்ற விஷயம். பொதுவாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு
பல காலமாக தடையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவானுடைய இந்த தனஸ்தான வருகையாகப்பட்டது நன்மைகளையே தரக்கூடியதாக இருக்க வரும். குரு பகவானுடைய அமர்வு ஆகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் என்னும்போது எல்லாருக்கும் குரு கடாச்சாரம் நிறைஞ்சிருக்க செய்ய வரும். குரு என்பவர் யார்? மிகவும் நல்லவர். நமக்கு தான தர்மத்துடைய பலாபலனையும் இறை அணுகிற பலாபலனையும் தரக்கூடியவர், மூதாதையர்களுடைய அனுகிரகத்தை எல்லாம் பெற்று தரக்கூடியவர், ஆசீர்வாதத்தை பெற்று தரக்கூடியவர் தான். மிக அற்புதமான பாக்கியங்களை எல்லாம் வழங்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் தான். அப்படியாப்பட்ட குடும்பத்தை வந்து உட்கார்றதுன்றது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான், விசேஷம் தான் இல்லைங்களா? இப்போது இந்த குரு பகவான் சகல நன்மைகளையும் வழங்குவார் குடும்பத்துக்கு நம்ம தெரிஞ்சிட்டோம். அடுத்தபட்சமாக இந்த குரு பகவானுடைய செயல்பாடுகளில் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்தா ரொம்ப வலிமையாக அழகான முறையில் ஆக செய்ய வரும். இப்போ குடும்பத்தார் எல்லாருக்குமே எடுத்துட்டோன்னா கொஞ்சம் ஒரு ஆயுள் நீட்டிட்டா மாதிரி தெரிய வரும். இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் வந்துச்சோடனே, அப்பா எனக்கு ஒரு 10 வயசு கூடிடுச்சுப்பா, அப்படி ஒரு மகிழ்ச்சிப்பா எனக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது போல தான் உங்களுக்கு மேஷராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஆயுளே கூடனா மாதிரி இருக்க வரும், ஒரு எனர்ஜி இருக்க வரும், பலம் இருக்க வரும், மனோதைரியங்கள் நிறைய இருக்க செய்ய வரும், ஒரு விசேஷகரமான ஒரு குணங்கள்லாம் உங்ககிட்ட நிறைஞ்சு இருக்க செய்கிறோம். இந்த நல்லது நிறைய நடக்கிற போது தான் என்ன ஆகும்னா மன தொய்வுகள் விலக வருது இல்லை, மன சோர்வுகள் விலக செய்ய வருது இல்லைங்களா? அப்போது நமக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்ல ஆயுளில் கூடின மாதிரி இருக்கு, கொஞ்சம் இளமையாக நான் உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க வரும். குருவுடைய பார்வை உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தில் விழறதுனால அது ஒரு நல்ல விசேஷங்கள் உண்டு. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் வம்பு வழக்குகள் எல்லாம் வந்து நீங்கள் நினச்ச பிரகாரமே வந்து வெற்றி கொள்கிறீங்க. விரோதிகளை வெற்றி கொள்வது, கடன்களை நிவர்த்தி செய்ய வர்றது, எல்லாம் செய்யக்கூடிய நிகழ்வுகளையும் குரு பகவானுடைய பார்வையால் உண்டாக வரும். ஆக குடும்பத்துக்கே ஒரு பிடிச்சிட்டு இருந்த ஒரு பிடி, ஒரு சனி பிடிப்பாது விடாப்பிடியாக இருந்தது, உடும்பு பிடி மாதிரி பிடிச்சிட்டு இருந்தது ஒரு தொல்லை, அது விட்டு விலகிச்சு. இப்போ நாங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வெளிச்ச வட்டம் நல்லா தெரிய வருதுன்ற மாதிரி சூழல்கள்லாம் உங்களுக்கு நடக்க பார்க்க வரும். இந்த விரோதங்கிறது, நோய்ங்கிறது, வம்பு வழக்குங்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலகக்கூடிய நிலைகள் இருக்க வரும். இதுக்கும் குரு பகவானுடைய பார்வையே முக்கிய காரணம். அதே போல் தொழில் வளம் பெருக செய்ய வரும். கர்மாவை அழகாக செய்ய வரலாம், கடமைகளும் ரொம்ப அழகாக செய்ய வரலாம். வெறும் தொழில் மட்டும் கிடையாதுங்க. குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, வாழ்க்கை துணைக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இவ்வளோ காலம் தடைப்பட்டுகிட்டே இருந்துச்சு. செய்கிற வேலையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்லாம் முடையாகவே இருந்தது, பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியல, தடையாகவே இருந்துச்சுன்ற எல்லா காரியமும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையாக அமைய வரும். குரு பகவானுடைய பார்வை உங்கள் தொழில் ஸ்தானமான மகர மண்டலத்தில் அவருடைய பார்வை விழுறதுனால உங்களுடைய கடமையை சிறப்பான முறையில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்க வரும். தடைகள் எல்லாம் விலக செய்வரும், தொழில் வளங்கள் பெருக வரும். புதுசாக தொழில் முனைப்போடு இருக்கிறவங்க நல்லபடியாக தொழில் அமைய செய்வருங்க. வெளிநாடுகளில் போயிட்டு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு கிடைக்க செய்வரும். இருக்கக்கூடிய தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய நிலைகளும் விரும்பக்கூடியவங்களுக்கு தொழில் இடமாற்றங்களும் உண்டாக செய்ய வரும். இப்படி நிறைய நன்மைகள்லாம் குறிப்பாக இருக்குது. ஆக எது நிகழ்ந்தாலும் உங்களுடைய மகிழ்ச்சிக்காக தான் நடக்க வரும். கல்யாணம் போன்ற நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது நீங்களே கூட கல்யாணத்தை எதிர்பார்த்துருக்கீங்கன்னாலும் சரிங்க, தடையின்றி நடத்த வரலாம், அற்புதமாக இருக்க வரும். ஜாதக பொருத்தம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வரணும், அவ்வளோதான். ஆக இதெல்லாம் வந்து சுப நிகழ்ச்சி செய்வதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அடங்கிய ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பான இடம் தான் குடும்பஸ்தானம் பேர். அப்போது இந்த குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து இருக்கிறது உங்களுக்கு மிக பெரும் வரப்பிரசாதமாக இருக்க வரதுனால எல்லாம் ஜெயம், எல்லாம் நலமாக இருக்க வரும். நீங்கள் விரும்பக்கூடிய குடும்பத்தார் மகிழ்ச்சி அடைக்கிறது. விவசாயம் எங்களது ரொம்ப காலம் சரியாக இல்லைங்க, நல்லா இருக்கும். கடன் ரொம்ப காலமாக பிரச்சனை தீர்ந்து போக செய்ய வரும். நோய் நொடிகள் பிரச்சனை தீர்ந்து போக செய்ய வரும். திருமண தடைகள் நிறைய இருக்க வருது, எல்லாம் சரியாக போக வரும். ஆக குடும்பத்தார் எல்லோரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி, சுப செலவு இருக்குது குடும்பத்தில் அப்படிங்கிற விஷயம் எது வேணாலும் இருக்க வரலாம். சுப செலவுன்றதை வந்து ஒரு காது குத்துலேருந்து தொடங்கி வரலாம், ஒரு வீடு கட்டுறதுலேருந்து எடுத்துக்க வரலாம், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுலேருந்து எடுத்துக்க வரலாம். எல்லா வகையிலுமே ஒரு சுப செலவுன்னு நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நன்மைகள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எல்லோரும் விரும்பக்கூடிய நிகழ்ச்சி. அது நிகழ்ச்சி ஒன்று குடும்பத்தில் இருக்க வருது. ஆக வருமானம் மாத்திரம் கிடையாது, ஆயுள் மாத்திரம் கிடையாதுங்க, எல்லா நிகழ்வுகளும் நன்மையாக இருக்க வருது. பிரிஞ்சவங்க ஒன்று இணைய வர்றது, கல்யாண அமைப்பில் நம்ம இவ்வளோ காலம் தடைப்பட்டுட்டே போயிடுச்சு, அது கூடி வரவே இல்லை, நாங்கள் வரன் கேட்டிருந்த இடத்துல தரன்னு சொல்கிறாங்க, கொடுக்கவே இல்லை, தாமதிச்சுட்டே இருக்க வராங்கன்ற விஷயங்கள், இல்லை ரொம்ப காலமாக காதலிச்சுட்டு இருக்கிறோம், கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே வரலன்றவங்களுக்கும் சரிங்க, எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அவர்கள் விரும்பக்கூடிய வகையில் அவங்க குடும்பத்தார் ஏற்றுக்கிற வகையில் அந்த வாழ்க்கை அமைப்பாகப்பட்டு வெற்றியாக அமையும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்பட வருது. ஆக எல்லாவற்றுக்கும் ஜெயமான ஒன்று. ஆகையால் இந்த ஜெயத்தை மேலும் உறுதி செய்ய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை வேளையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் வந்து ஏதாகிலும் உங்களால் என்ற ஒரு வழிபாடை செய்துட்டு வாங்க, ரொம்ப விசேஷகரமாக இருக்க வரும். நவகிரகம் அடைபட்டிருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, நவகிரகம் அடைச்சிருக்கக்கூடாது, ஓப்பன்லேயே இருக்க வரணும். எப்பவுமே இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா
நவகிரகத்தில் வந்து சுத்தமாக அடைச்சிருக்க வருவாங்க, அது போலாம் இருக்கக்கூடாது. நவகிரகம் அடப்பு இல்லாத கோயில் எந்த கோயிலோ அந்த கோயிலுக்கு போங்க. சிவாலயமாக இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம். நவகிரகத்துக்கு எப்பொழுதும் அதீதமான சக்தி தரக்கூடிய இடம் எங்கன்னா சிவாலயம் தான். சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகம் எங்கே இருந்தாலும் சரிங்க, அங்கே வந்து அடப்புகள் இல்லாமல் இருக்க வரணும். அந்த அடப்பு இல்லாத அமைப்பில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் வந்து தீபம் ஏற்ற வர்றதோ இல்லை ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றதோ சிறப்பாக இருக்க வரும். நீங்கள் வியாழக்கிழமையில் ஏதாவது ஒரு வகையில் மஞ்சள் ஆடையை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லா இருக்க வரும், விசேஷமாக இருக்கும். நீங்கள் அணியக்கூடிய உடைகள்லையோ இல்லை ஒரு கர்ச்சிப்பாக வேண்டியோ சரிங்க, இல்லை நீங்கள் கையில் கொண்டு போகக்கூடிய ஒரு பையாக கூட இருக்க வரட்டும், அது மஞ்சள் நிறத்தில் இருக்கும்படியாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்க வரும் எப்போவுமே. அதே போல் உங்கள் வாழ்நாள் முழுக்க ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா ஏதாவது ஒரு தங்கத்தில் ஒரு மோதிரம் ஒன்று கையில் போட்டுக்குவாங்க. நம்மளுடைய மோதிர விரல் இருக்குல்லைங்க, வலது கை மோதிர விரலில் நீங்கள் போட்டுக்குவாங்க. குரு விரல் அப்படிங்கிறத வந்து போட்டுக்கலாம், தவறில்லை. இந்த மோதிர விரலில் மோதிரம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த விரலில் போட்டுக்கு வரலாம். அப்படி மோதிர விரலில் மோதிரமே இல்லை, இதுதான் குரு விரல், இந்த குரு விரலில் நான் போட்டுக்கிறேன்னா போடக்கூடாது. இந்த விரல் ரொம்ப முக்கியமான ஒன்று. சூரிய விரல் சொல்லக்கூடியது இதுதான். இதுதான் வந்து நிலத்தை சொல்லக்கூடியது இதுதான். அகில இந்த நிலம் என்று சொல்லக்கூடிய சூரிய விரலில் நீங்கள் குரு பகவானுக்குரிய உலோகமான தங்கத்தில் ஒரு மோதிரம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல ஜெயத்தை தரக்கூடியதாக இருக்க வரும், விசேஷகரமாக இருக்க வரும். மேலும் குருவாக இறைவனில் நீங்கள் வந்து முருகபெருமானை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்கன்னா சரி, உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதாக இருக்க வரும். ஏன்னா மேஷத்துக்கு அதிதேவதை யாருன்னா முருகபெருமான் தான். அதுக்குரிய கிரகம் யாருன்னா செவ்வாய் பகவான். நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் பகவான் அதுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய முருகபெருமான் தான். முருகபெருமானையே நீங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டு வியாழக்கிழமை தோறும் அவரை வழிபாடுகள் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் வழிபாடுகள் பண்ணாலும் சிறப்பாக இருக்க வரும். செவ்வாய்க்கிழமையாக இருந்தாக்க காலை வேளையில் வழிபாடு பண்ண வரணும் முருகபெருமானை. வியாழக்கிழமையாக இருந்தாக்கா மாலை வேளையில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷகரமாக இருக்க வரும். இது அழகாக கடைபிடிச்சிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் சகலமும் வெற்றியாக இருக்க வரும். குரு பகவான் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிற போது நம்ம சில பழக்க வழக்கத்தெல்லாம் நம்மளை வந்து நம்ம எனர்ஜி பண்ணிக்கு வரணும். சுறுசுறுப்பாக செய்கிறது, மெத்தனத்தெல்லாம் பழைய நினைவுகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு சுறுசுறுப்பாக வர்றதுக்கு முயற்சிகள் செய்தாக வரணும். ரொம்ப எனர்ஜியாக இருக்கணும்னா முருகக் கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த எனர்ஜி கிடைக்க வரும். ஏன்னா சனியுடைய பார்வையும் உங்களை வந்து தடுத்துக்கிட்டே இருக்க வரும், மந்த குணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்க செய்ய வரும், மனச்சோர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்க வரும். அதுலேருந்து விலகணும்னா அதுக்கு சரியான வைத்தியர் யாருன்னாக்கா முருகபெருமான் தான். செவ்வாய்க்கு தான் கட்டுப்படுவார் சனீஸ்வரர். அதனால் இந்த செவ்வாய்னா யாருன்னாக்கா அவரே முருகபெருமான். அதனால் முருகபெருமானுடைய வழிபாடுகளை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. ரொம்ப விசேஷகரமாக உங்களுக்கு இருக்கிறோம். முருகபெருமானுடைய மூல மந்திரங்களை சொன்னாலும் உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறோம். ஆக இந்த வல்லமையான குரு பெயர்ச்சி தங்களுக்கும் தங்கள் இனிய குடும்பத்துக்கும் சகல சௌபாக்கியங்களும் வழங்க செய்வரும். மேலும் எல்லா வல்ல எம்பெருமான் தங்களுக்கு சகல நலன்களும் சகல வளங்களும் வழங்க பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.